யூஸ் இன்றைக்கி வந்து சேப்பக்கிழங்கு புளிக்குழம்பு தான் வைக்க போகிறோம். ஸோ சேப்பக்கிழங்கை வந்து இந்த மாதிரி தோல் சீவிக்கலாம். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சேப்பக்கிழங்கு அப்படியே முழுசாக கடாயில் போட்டு வேக வச்சு தோல் உரித்து வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எங்கள் அம்மா வீட்டில் செய்வாங்க. எங்கள் மாமியார் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோல் சீவி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி செய்வால் கொஞ்சம் வழவழன்னு இருக்கும். இது வந்து கொஞ்சம் அப்படியே உருளைக்கிழங்கு அந்த பதத்துக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது எப்படி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு சேப்பக்கிழங்கு சாப்பிட்டா நரம்பு தளர்ச்சி இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் வந்து சேப்பக்கிழங்கை வாரத்தில் ஒரு முறை சேர்த்துக்கோங்க. கை உதிரில் இருக்கிறவங்க, சில பேருக்குலாம் கை நடுங்கும் சும்மாவே. ஸோ அவங்களாம் இருக்கவங்க வீக்லி ஒன்ஸ் வந்து சேப்பக்கிழங்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி தோல் சீவிக்கலாம். ஸோ தோல் சீவியாச்சு. ஸோ அடுத்ததும் தோல் சீவிக்கலாம். ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே தோல் சீவிட்டு கட் பண்ணுறதை நான் காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ எல்லாத்தையுமே தோல் சீவிட்டேன். ஸோ சீவிட்டு வந்து நீங்கள் தோல் சீவிட்டு வந்து தண்ணியில் போடாதீங்க. ஒரு மாதிரி கட் பண்ணுறப்ப வழுக்கிட்டு போயிடும். இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு 2ஆக வேணுமா இல்லை 4ஆக வேணுமா இல்லை எந்த ஷேப்பில் வேணும் அப்படின்னு கட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள். அப்போவே பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு மாதிரி வெள்ளையாக அதில் இருக்கிற பால் அந்த வழவழப்பு தன்மைலாம் கொஞ்சம் போயிடும். ஸோ தண்ணியே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் கலரில் மாறும். நீங்கள் தண்ணியில் போட்டுட்ட பிறகு கட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி வழுக்கிட்டு போகும். ஃபஸ்ட் இது மாதிரி எந்த ஷேப்பு எந்த அளவுக்கு வேணும்னு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு நல்லா கழுவுங்க. ஸோ தண்ணியில் போட்டு நீங்கள் கழுவுனே பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே ஒயிட்டாக மாறிடும். அதில் இருக்க வழுவழுப்பு தன்மைலாம் போயிடும். ஸோ ஒரு 3 டைம்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டிங்கன்னா அந்த வழுவழுப்பு தன்மைன்றது அதில் மேலே இருக்கிறதுலாம் கொஞ்சம் போயிடும். இதே மாதிரி கூட பொரியலும் பண்ணலாங்க. எப்படி உருளைக்கிழங்கு பண்ணுறீங்களோ அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி உருளைக்கிழங்கு பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ தண்ணி பாருங்கள் கொஞ்சம் வெள்ளையாகவே மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தக்காளி எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான், என் ஹஸ்பண்டு, எங்கள் பாப்பா 3 பேர் மட்டும்தான். ஸோ அதனால் வந்து நான் 3 தக்காளி 2 வெங்காயம் எடுத்துக்கிறேன். ஸோ நான் தக்காளி வந்து இந்த மேலே வந்து இந்த மாதிரி நான் சீவி எடுத்துருவேன். ஸோ நம்ம மிக்சியில் போட்டு தானே நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து தக்காளியை நம்ம கொஞ்சம் பெருசாகவே அரிஞ்சுப்போம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குட்டி குட்டியாக அரிஞ்சு அப்படியே வதக்குவாங்க. ஸோ நான் வந்து கிரைண்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அப்புறம் வெங்காயம் 2 தான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நம்ம தோல் நீக்கினோடனே அது ஒரு மாதிரி கருப்பாக இருக்குது. அது வந்து நான் இப்போ தான் யூடியூப்பில் பார்த்தேன் அது ஒரு ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு அந்த ஃபங்கஸ்னால ஸ்கின் வந்து அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஸோ அதை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டோன்னா அந்த பிளாக்காக இருக்கிறதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ அப்புறம் நம்ம யூஸ் பண்ணால் அது வந்து சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நானும் அது மாதிரி இருந்தது நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் வெங்காயம் அரிய சொல்ல இருந்துச்சுன்னா நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணால் இன்னுமே நம்மளுக்கு சேஃப் தான். ஸோ ஸ்கின் அலர்ஜி இருக்கவங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற வெங்காயத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து வெங்காயத்தையுமே வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிடுவேன். ஸோ அதனால் வந்து வெங்காயத்தையுமே நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கிறேன். ஸோ நாங்கள் 3 பேருன்றதுனால நான் 3 தக்காளி 2 வெங்காயம் எடுத்துக்கினேன். அதே மாதிரி இதுக்கு புளி ஊற்றணும். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி இருந்தால் ஊற வச்சுக்கோங்க. புளியை நல்லா கரைச்சி கொஞ்சமாக ஊற்றினா போதுமானது. சரி வாங்க நம்ம தாளிச்சிடலாம். ஸோ கடாய் வைக்க போகிறேன்.
ஸோ கடாய் காயட்டும். கடாய் காய்ந்தோடனே நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எப்போவுமே குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 6 ஸ்பூன் எண்ணெய் இல்லை 7 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்பேன். அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்க சொல்ல 1 ஸ்பூனும், தக்காளி வதங்க சொல்ல 1 ஸ்பூனும் ஊற்றிப்பேன். அவ்வளோதான், 7 ஸ்பூன் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுவே பொரியல்னால் 4 ஸ்பூன் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ எண்ணெய் வந்து ஊற்றியாச்சு. எண்ணெய் காயிட்டுன்னு சொல்லிவிட்டு, இது புளி குழம்புன்றதுனால கடுகு போட மாட்டேன் நான். வெந்தயம் போட்டுப்பேன். வெந்தயம், மிளகு, ஜீரகம் இது 3ம் போடுவேன். ஸோ நீங்கள் எப்படி வந்து தாளிப்பீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ புளி குழம்புன்றதுனால வெந்தயம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ வெந்தயம் பொரிஞ்சோடனே பார்த்திங்கன்னா மிளகு போடுவேன். மிளகு போட்டு ஜீரகம் போடுவேன். ஸோ ஜீரகம் போட்டேன். ஸோ பொரிஞ்சோடனே பூண்டு வந்து போடணும். ஸோ என்கிட்ட வந்து பூண்டு பல் தீர்ந்துச்சு. இப்போ என்னால் கடைக்கும் போக முடியல. ஆனால் கண்டிப்பாக புளிக்குழம்புக்கு பூண்டு போடணும். உங்கள்கிட்ட பூண்டு பல் இருந்தால், பெரிய பல்லாக இருந்தால் ஒரு 4-5 பல் போட்டுக்கோங்க. சின்ன பல்லாக இருந்தால் 8 பல் போட்டுக்கோங்க. ஸோ என்கிட்ட இல்லை, அதனால் நான் அப்படியே போட்டேன். ஸோ இப்போ வெங்காயம் அரைச்சதை வந்து நான் அதில் போட்டுட்டேன். ஸோ போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஸோ வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக வர சொல்ல பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி அரைச்சதை ஊற்றிக்கலாம். நான் இன்னும் தக்காளி வந்து அரைக்கல. ஸோ வெங்காயம் வதக்கிற இந்த கேப்பில் தான் நான் போயிட்டு ஜாரில் தக்காளி அரைச்சிட்டு வருவேன். கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். புளி குழம்புக்கு ஏன் வந்து வெந்தயம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, புளி வந்து சில பேருக்கு வயிறு வலி இருக்கணும், வெந்தயம் வந்து குளிர்ச்சி. ஸோ அதை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த புளி குழம்புக்கு வந்து நம்ம வெந்தயம் யூஸ் பண்ணுவோம். வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கிட்டனால அது கொஞ்சம் நான் லைட்டாக ஓரம் தள்ளிட்டு நடுவில் தக்காளி ஊற்றிப்பேன். ஸோ தக்காளி ஊற்றிட்டவனே நான் வந்து ஜாரை வாஷ் பண்ணிவிடுவேன். எப்போவுமே வந்து நான் ஜாரை அப்படியே வைக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து அது காஞ்சிரும். அதை தேய்ச்சிக்க எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். அதனால் எப்போவுமே ஜாரை மட்டும் அந்த யூசேஜ் முடிஞ்சோடனே நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருவேன். இது நான் எல்லா வீடியோலுமே சொல்லிட்டு வருவேன். ஏன்னா எனக்கு ஜார் கழுவுறது எனக்கு அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும். அதனால் தக்காளி ஊற்றிட்டு நான் பக்கத்தில் போய்ட்டு ஜார் வந்து சிங்கில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் உப்பும் வந்து நான் போடுவேன். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் போடணும். அப்போ தான் வந்து அந்த வெங்காயம் தக்காளியில் இருக்கிற அந்த பச்சை வாசனை வந்து நம்மளுக்கு வராது. ஸோ நல்லா உப்பு போடுறப்ப அந்த வதங்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி கல் உப்பை சால்ட்டு பதத்துக்கும் அரைச்சி வச்சு அது சால்ட்டாகவும் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுட்டு கொஞ்சம் கலரி விட்டுட்டு தட்டை வந்து நம்ம மூடி வச்சுட்டா நல்லா வதங்கிடும். இதில் வந்து நம்ம தட்டை வந்து மூடிடலாம். தட்டை மூடிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம பார்ப்போம். ஸோ வதங்கிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா
ஸோ வதங்கட்டும், ஒரு 3 மினிட்ஸ் விடலாம். ஸோ இப்போ 3 மினிட்ஸ் கழித்து எடுத்தாச்சு, நல்லா வதங்கியாச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம சேப்பக்கிழங்க அரிஞ்சு வச்சு வாஷ் பண்ணி வச்சதை வந்து இதில் நம்ம போடுவோம். எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வருங்க. புளி குழம்புக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் கூட ஊற்றுங்க, அது இன்னும் நல்ல டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். ஸோ நம்ம கழுவி வச்ச சேப்பக்கிழங்க அதில் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு மிளகாத்தூள் போடணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே சொல்லியிருப்பேன் 5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பொதுவாக வந்து 2 பேர் ஒரு குழந்த இருந்து அந்த குழம்பு வந்து அதாவது 2 வேளைக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து இந்த பதமே யூஸ் பண்ணுங்கள். 5 ஸ்பூன் மிளகாத்தூளே போடுங்க. என்னோடய டீஸ்பூன் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் 5 ஸ்பூன் போடுறேன். உங்கள் டேபிள் ஸ்பூன் வந்து எந்த அளவுக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் போடுங்க. ஸோ போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து அப்படியே அதை வதங்கட்டும். ஸோ அப்புறம் நம்ம வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றினா போதுங்க. காரம் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுனால நான் கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 4 ஸ்பூன் தான் நான் போட்டேன், அதனால் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ தண்ணி வந்து 1 சொம்பு நம்ம ஊற்றிக்கலாம். நீங்கள் கூட உங்கள் டேபிள் ஸ்பூனில் 5 ஸ்பூன் போடுங்க. ஆனால் தலை ஃபுல்லாக போடாதீங்க. அந்த தலையை தட்டிட்டு 5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க, கரெக்டாக தான் இருக்கும். ஸோ 1 சொம்பு தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ இது நல்லா கொதி வரட்டோங்க. கொதிக்கிறப்போ நம்ம கரைச்சி வச்ச நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நம்ம நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை ஊற்றிட்டு தட்டு மூடிட்டால் நல்லா வந்து கிழங்கு வேகும். ஸோ பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ கொதி வந்துடும். ஸோ நல்லா கொதிச்சுட்டு வருது. ஸோ இப்போ வந்து நம்ம புளி ஊற்றிக்கிறோம். ஸோ கட்டியாக கரைச்சி வச்ச புளியை ஊற்றியாச்சு. ஸோ புளி ஊற்றினோடனே கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு நம்ம இறக்கணுங்க. அப்படியே இறக்கிடக்கூடாது. கட்டு எப்படி இருக்கு சொல்லு மித்து. பாப்பா சாப்பிட்ற பாருங்க. கட்டு இரு ஊட்டுறேன். எப்படி இருக்காமோ
வெரி தேங்க்யூ.